இந்த 11வது கட்டளை என்பது பாருங்கள், அது கர்த்தருடைய தெய்வீக அன்பாக இருக்கிறது. 10 கட்டளைகளும் பாருங்கள் தேவன் மோசனிடத்தில் கொடுத்திருந்தார். அந்த 10 கட்டளைகளை பாருங்கள் நியாயப்பிரமாணமாக இருந்தது. அந்த 10 கட்டளை பாருங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை. அந்த 10 கட்டளைகளை பாருங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்தது. ஆனால் 11வது கட்டளை என்பது அது கர்த்தருடைய தெய்வீக அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு தான் நமக்கு மன்னிப்பை கொடுத்து, அந்த அன்பு தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் செல்கிற வழியை காண்பிக்கின்றது. அப்போ தேவன் முதலில் பார்ப்பீர் என்றால், முதலாம் ஆதாமின் மூலியமாக தேவன் பூமிக்கு மரணத்தை கொடுத்திருந்தார். பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் மரணத்தை கொடுத்திருந்தார். 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வெளிப்படுகையில் அந்த 2வது ஆதாமின் மூலியமாக தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கின்றார். அந்த நித்திய ஜீவனை தேவன் எங்கே வைத்திருக்கின்றார்? என் வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று தேவன் வார்த்தையிலே நித்திய ஜீவன் வைத்திருக்கின்றார். அப்போ தேவன் மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த 7 சபை காலமாக தேவன் புரஜாதிக்குள்ள 7 தூதர்கள் மூலியமாக 7 சபை காலமாக தேவன் தன்னுடைய ஆவினாலும் தன்னுடைய வார்த்தையினாலும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் 4 முகத்தோடு, சிங்க முகத்தோடும், காளை முகத்தோடும், மனிதன் முகத்தோடும், கழுகு முகத்தோடும் வந்து தேவன் தன் ஜனங்களை மீட்டுக்கொள்கிறார். பிசாசும் பாருங்கள் இந்த ஜனங்களை மோசம் போக்கும்படியாக அவனும் 4 குதிரை மேலே கடந்து வந்தான். முதலில் வெள்ளை குதிரை, 2வது சிகப்பு குதிரை, 3வது கருப்பு குதிரை, 4வதாக மங்கின குதிரை போல அவனும் பாருங்கள் இந்த 7 சபை காலமாக ஜனங்கள் மத்தியில் தன் வல்லமையாலே கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து ஜனங்களை நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு அவனும் பாருங்கள் 4 குதிரை மேலே அவன் தொடர்ந்து வந்தான். கர்த்தரும் பாருங்கள் 4 முகத்தோடு தேவன் ஒவ்வொரு சபை காலமாக தேவன் தன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் மீட்டுக்கொண்டே வந்திருந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள் தேவன் மறுபடியுமாக இந்த ஜனங்கள் சபை ஸ்தாபனக்குள்ள போய் இருளின் காலங்களிலே வாழ்ந்து விட்டார்கள். எல்லா சபை ஸ்தாபன கோட்பாடுகளும் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து மனித கோட்பாடுகள் பாரம்பரியத்துக்குள்ள இருப்பதனாலே மறுபடியுமாக தேவன் 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது அதே அன்பு ஆகிய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆகிய தெய்வீக அன்பு ஆகிய அந்த அகபோ அன்போடு மறுபடியுமாக தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக மறுபடியும் தேவன் 1வது வருகையிலே வந்தது போலவே 2ஆம் வருகையில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் மறுபடியுமாக தன் ஜனங்களை தன் மனமாட்டி மீட்டுக்கொள்ள மறுபடியுமாக பூமிக்கு வருகின்றார். அப்போ முதல் வருகையில தேவன் எப்படியாக ஒரு குமாரனை தேவன் பூமிக்கு அனுப்பினாரோ அதே போல பாருங்கள் மறுபடியுமாக 2வது வருகையிலும் தேவன் ஒரு குமாரனை மீட்டுக்கொள்வதற்காக இந்த ஜனங்கள் மீது தேவன் அந்த தெய்வீக அன்பை வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் எப்படியாக தேவன் இந்த 2ஆம் வருகையிலே நமக்கென்று ஒரு குமாரனை தெய்வீக அன்பு உள்ள அவருடைய அன்பினாலே தேவன் நமக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நான் செய்திலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள் 11வது கட்டளை 11th commandment 1960வது ஆண்டிலே மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட செய்தி. இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக இந்த 11வது கட்டளை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தெய்வீக அன்பு தான் 11வது கட்டளை. அந்த அன்பு என்பது அகபோ அன்பு. நாம் மனைவி பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அன்போ அது பீலியோ அன்பு, அது மாம்ச பிரகாரமான அன்பு. மாம்ச பிரகாரமான அன்பு உங்களுக்கு நித்திய ஜீவனை தராது. தேவனுடைய தெய்வீக அன்பு தான் அகபோ என்று சொல்லக்கூடிய அன்பு தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும் என்று இந்த விலையேற பெற்ற இந்த 3வது வேதாகமத்தில் தேவன் பேசியிருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள். பாருங்கள் அந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் 21வது பேராவிலே 2வது பத்தி நான் வாசிக்கின்றேன். அப்போ தேவன் முதல் வருகில எப்படியாக ஒரு குமாரனை பூமிக்கு அனுப்பினாரோ 2வது வருகிலை பார்கள் மறுபடியுமாக அதே குமாரனைத்தான் மறுபடியும் சபைக்கு ஒரு குமாரனாக தேவன் இந்த சபை ஸ்தாபனத்திலே
மாட்டிக்கொண்டிருக்கின்ற சிக்கிக் கொண்டிருக்கின்ற அவருடைய முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை மறுபடியும் வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் மறுபடியும் இந்த ஜனங்கள் மேலே தேவனுடைய தெய்வீக அன்பு ஆகிய அகபு அன்பு தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய புத்திரர்களுக்கு, தான் முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிக்கு தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். சகோதரன் பிரண்ணாம் அப்பொழுது தான் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற பிரசங்கத்தை முடித்திருந்தார். மக்கள் கூட்டம் மிக ஆழ்ந்த அமைதியில் இருந்தது. ஒருவரும் அசையவில்லை. காதோடு காதாய் பேசும் சத்தம் கூட கேட்கப்படவில்லை. தேவன் பேச எத்தனிக்கும் போது ஒரு பசுத்த அமைதியை வரவிடுகின்றார். மிக மிருதுவாக பேசிக்கொண்டிருந்த சகோதரன் பிரண்ணாம் கூட திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். அப்பொழுது சடிதியாக கட்டடத்தின் மாடியிலிருந்து வரிசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அதாவது பாருங்கள், தேவன் பிரண்ணாம் கூடத்திலே வில்லியன் மரியன் பிரண்ணாம் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சபையின் மேல் மாடியிலிருந்து பேசுவதாக அவர் அந்த சபையில் இருந்த ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுவதாக அந்த மேல் அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கப்படுகின்ற பொழுது பாருங்கள், அந்த சபைக்குள்ளே எந்த சத்தமும் இல்லை. காதோடு காதாய் பேசக்கூடிய ஒரு சத்தம் கூட கேட்கப்படாமல் தேவன் ஒரு அமைதியை கொடுத்து, அங்கு தேவன் சபைக்குள்ள கூடியிருக்கின்ற அந்த அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியிலே தேவன் தன் வார்த்தையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது எந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது சடிதியாக கட்டடத்தின் மாடியிலிருந்து வரிசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஒளி பெருக்கி கருவி கூட தேவைப்படவில்லை. ஏனெனில் தேவன் ஒவ்வொரு செவியும் திறந்தது போல காணப்பட்டது. காற்றாலைகள் அங்கு இருந்து எல்லோருடைய செவிக்கும் இருதயத்திற்கும் நேரடியாக கொண்டு சென்றது. என்னுடைய ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டபடி வார்த்தைக்கு வார்த்தை நான் அதை சரியாக மேற்கொள்ள காட்டட்டும். என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது. பாருங்கள், என் ஜனத்துக்கு தேவன் முதல் வரிகளை எப்படியாக தேவன் தன் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு தன் வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல பாருங்கள், இரண்டாவது வரியிலும் தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது தேவன் சொல்கிறார், என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நான் அனுப்பி உள்ள என் ஊழியக்காரனை உங்களுக்கும் இந்த சந்ததிக்கும் நான் தான் அவனை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று உங்களை உறுதிப்பாடாக நம்ப செய்யும்படிக்கு பவுலை போல இவரும் தைரியமாக பேசுவார். பாருங்கள், என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நான் தான் பிரண்ணாமை உங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் அனுப்பியிருக்கிறேன். அவர் பவுலை போல தைரியமாக பேசுவார். ஆம், நான் என் ஊழியக்காரன் பிரண்ணாமை அனுப்பியுள்ளேன். அவனுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கின்றேன். நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். பார்கள், முதல் வரியிலே தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவாக யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக கண்ணின் வயிற்றில் பிறந்து, முதல் வரியிலே அவருடைய ஜனத்துக்கு தேவன் ஒரு குமாரனை அனுப்பினார். அங்கே தேவன் அந்த குமாரனை மரிக்கத்தக்கதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை முதல் வரிகளில் அனுப்பினார். என் ஜனங்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். அது முதலாவது வருகை. அந்த முதலாவது வருகையிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனங்களே அவரை யூத ராஜாவென்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். பிறகு பாருங்கள், மறுபடியுமாக இந்த புறஜாதிக்குள்ளே மணவாட்டி இருப்பதனாலே அந்த மணவாட்டியை தேவன் மறுபடியும் மீட்டுக்கொள்வதற்காக தேவன் இரண்டாவது வரியிலே மறுபடியும் அதே குமாரனை தான் மறுபடியும் சபைக்கு ஒரு குமாரனாக தருகின்றார். அப்படி தருகின்ற பொழுது
இந்த கடைசி நாட்களிலே தேவன் எப்படியாக அவர் கடைசி நாட்களில் வெளிப்பட்டார் என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன். பாருங்கள், நான் என் குமாரனை மரிக்கத்தக்கதாக அனுப்பினேன், என் ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். நானும் என்னுடைய குமாரன் பிரன்னாமை அனுப்பியிருக்கிறேன். தேவன் எப்படி முதல் வரையில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ, யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அதே போல இரண்டாம் வரிகளை பாருங்கள், அதே யெகோவா தேவன் தான் பிரன்னாமாக வந்திருக்கின்றார். நானும் என்னுடைய குமாரன் பிரன்னாமை அனுப்பியிருக்கிறேன், உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கின்றார். பாருங்கள், முதல் வரியிலே யூதரிடத்திலே 12 கோத்திரத்திலே எப்படி இயேசு கிறிஸ்துவாக யெகோவா தேவன் வெளிப்பட்டாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே நோவா காலத்தில் நடந்தது போலவும் சோதோம் குமார கட்டத்தில் நடந்தது போலவும் இந்த மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குகின்ற இந்த வேளையிலே தேவன் மறுபடியுமாக அதே யெகோவா தேவன் தான் பிரன்னாமாக வெளிப்பட்டிருக்கின்றார். நானும் என்னுடைய குமாரன் பிரன்னாமை அனுப்பியிருக்கிறேன், உங்களுடைய நாளிலே உங்களிடம் அவர் வந்திருக்கின்றார். ஆம், அவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய இரகசிய அறையிலே அவர்களை சந்தித்துக் கொண்டனர். என் மக்களுடைய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து உள்ளனர். அவர் மீது அவர்கள் தீர்ப்பையும் செலுத்திவிட்டனர். அவர்கள் தங்கள் இரகசிய அறையிலே நாம் அவரை புறக்கணிப்போம், அவரில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிப்போம், அதை நம் மக்களுக்கு போதிப்போம், இதுவும் கூட பெயல்செபூல் தான் என்று அவரிடம் கூறுவோம், நாம் அவரை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று பேசியிருக்கிறார்கள். எப்படி முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்களோ, எப்படி அங்கிருந்த எல்லோருமே ஒன்று கூடி அவரிடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அதை நம் மக்களுக்கு போதித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்க வேண்டும் என்று எப்படி முதல் வரிகளே ஒரு கூட்டம் கூடிச்சோ, அதே போல பாருங்கள் இரண்டாம் வருகையிலும் இந்த பிரன்னாமை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல, அவர் ஒரு பெயல்செபூல் என்று நம்முடைய ஜனங்களுக்கு நாம் போதிப்போம் என்று பாருங்கள் அவர்கள் கூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எதற்காக வந்திருக்கின்றார்? தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய அகோபோ என சொல்லக்கூடிய தெய்வீக அன்பை இந்த பிள்ளைகள் மீது வைத்திருப்பதனால தான் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள வாழ்ந்திருந்த நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் இரண்டாம் வரிகளை பாருங்கள், அந்த அகோபோ என்ன சொல்லக்கூடிய தேவனின் தெய்வீக அன்பு தான் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது முதல் வரிகளே தேவனை எப்படி மறுதலித்தார்களோ, அதே போல இரண்டாவது வரிகளை வெளிப்பட்ட பிரன்னாமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் பெயல்செபூல் என்றும் அவர் கர்த்தருடைய ஆவி அவருக்குள் இல்லை என்றும் அவரை மறுதலிப்பதாக இவர்கள் கூட்டம் கூடி முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து எப்படி மறுதலித்தார்கள், சிலுவையில் அறைந்தார், அதே போல பாருங்கள் இரண்டாவது வருகையிலுமே அவரை மறுபடியுமாக சிலுவையில் அறைவதற்காக இவர்கள் ஒன்று கூடி பேசியிருக்கிறார்கள். அப்போ இரண்டாவது வரியிலும் பாருங்கள் இவர்கள் 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவாகிய பிரன்னாமை மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பாருங்கள், அதை நான் செய்தியிலிருந்து கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், குற்றச்சாட்டு இண்டிகட்மெண்ட் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் எப்படி பிரன்னாமை அவர்கள் இரண்டாவது முறையாக சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள், அதாவது போதகர், இந்த போதகர் சபையோரை தேவனிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோரின் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிரசங்கப்பீடத்தில் மேல் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து அது பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகுங்கள் என்கின்றனர். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்துவிட்டனர். அப்போ எங்கெங்க 1963 ஆண்டு எங்கெங்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு? எப்படிங்க அவர் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்பட முடியும்? அப்போ 1963 வெளிப்பட்டது யாரு? இயேசுவாக பிரன்னாம் தான். எப்படி தேவன் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டாரோ அதே யெகோவா தேவன் தான் மறுபடியும் இரண்டாவது வருகையிலே அவர் பிரன்னாமாக வெளிப்படுகின்றனால தான் அவருடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம். பாருங்கள், அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். அந்நாளில்
இருந்த அந்த ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். இது பயங்கரமான சொற்களாக தென்படலாம், ஆனால் அது உண்மை. அதைத்தான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர். அப்ப எப்படி முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரை பெயல்செபூல் என்றும் குறி சொல்வர் என்றும் அவரை கர்த்தருடைய ஆவி இல்லை என்றும் அவர்கள் எப்படி சிலுவையில் அறைந்தார்களோ, அதே போல இரண்டாவது வருகையிலே மணவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக அந்த கடைசி நாட்களில் மறுபடியும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு வருகின்ற பொழுது இந்த புறஜாதியும் பாருங்கள், புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக 1963 ஆண்டிலே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். முதல் வரியில் எப்படி பெயல்செபூல் சொன்னார்களோ அதே போல இரண்டாம் வரியிலே வெளிப்பட்ட பிரண்ணாமை இவர்கள் பெயல்செபூல் என்றும் இவருக்கு அனுப்பினது கர்த்தருடைய ஆவி இல்லை என்றும் தன் ஜனங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதாக கர்த்தருடைய ஆவி ஜனங்கள் மத்தியிலே பிரண்ணாம் கூடத்திலே தேவன் தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இது ஏன் தன் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அவர் இந்த கடைசி நாட்களில் அவர் மாறாத அன்பு ஆகிய அந்த தெய்வீக அன்பு ஆகிய அந்த அகபு அன்பு மூலியமாகத்தான் தேவன் நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அந்த அகபு அன்பு நம்மளுக்குள்ளே தேவன் வைத்திருப்பதனால தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் அந்த அகபு என சொல்லக்கூடிய தெய்வீக அன்பு நம்ம மேல வைத்திருப்பதனால தான் தேவன் இன்றைக்கு நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அதனால் தான் பாருங்க, இரண்டாவது வரிகளை வெளிப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார். ஜனங்களும் அவரை பெயல்செபூல் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், நாம் அவரை இப்போது வாசிப்பது 11வது கட்டளையில 22வது பேரா. நாம் அவரை புறக்கணிப்போம், அவரில் ஒரு குறையை நாம் கண்டுபிடிப்போம், அதை நம் மக்களுக்கு போதிப்போம், இதுவும் கூட பெயல்செபூல் தான் என்று அவர்களிடம் கூறுவோம். ஆம், அவரை அனுப்பினது கர்த்தருடைய ஆவி அல்ல என்று இருக்கிறார்கள். ஆகவே உங்களிடம் அனுப்பி உள்ள என் ஊழியக்காரன் பிரண்ணாமை கொண்டு நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். பாருங்கள், யார் இந்த வேத வார்த்தைக்கு குறுக்காக நிற்கிறார்களோ, யார் இன்றைக்கு ஏழையும் பிரண்ணாம் என்பது அது பெயல்செபூல் என்று சொல்கிறார்களோ, யார் இன்னைக்கு கிறிஸ்து பிரண்ணாம் என்று சொல்கின்றப்ப அது கர்த்தருடைய ஆவியில சொல்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை பிரண்ணாமை கொண்டே நான் நியாயம் தீர்ப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். 11வது கட்டளையில தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய அகபு என்ன சொல்லக்கூடிய தெய்வீக அன்பை யார் மேல தேவன் வைத்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார் என்பதை கண்டு கொள்கிறார்கள். ஏனெனில் என் ஆவி என் ஊழியக்காரனுக்குள்ள வைப்பேன், நீங்கள் என் ஆவிக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நீங்கள் உடைக்கப்பட்டு போவீர்கள். இது உங்கள் மேல் விழுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது விழுமானால் நீங்கள் நசுங்கி போவீர்கள். உங்கள் வீடு பாழாக்கும்படிக்கு விடப்படும். இதுதான் அந்த கல். எந்த கல்லுங்க? தலைக்கல். தலைக்கல் என்பது யாருங்க? அது இயேசு கிறிஸ்து மெசியா, அது ஏலோயும். அந்த தலைக்காலாகத்தான் பாருங்கள், பிரண்ணாமாக தேவன் லவோதிகா சபையின் கதவை தட்டினார், ஒருவனும் கதவை திறக்கவில்லை. எதற்காக வந்தார்? அவர் நம்ம மீது வைத்திருக்கின்ற அந்த அகபு என சொல்லக்கூடிய தெய்வீக அன்புதான், அந்த 11வது கட்டளை ஆகிய கர்த்தருடைய அன்புதான் இன்றைக்கு நம்மளை மீட்டுக்கொள்ள வந்திருக்கின்றது. ஆனால் ஜனங்கள் அவரை காணாமல் 1963 இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் இரண்டாவது முறையாக புறஜாதியார்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் அது உங்கள் மீது விழுமானால் அது உங்களை தூளாக அரைத்துவிடும். ஒன்றாக கூடி உள்ளவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது. பாருங்கள், இன்றைக்கு அவர் கர்த்தர் இல்லை, அவர் ஏழையும் இல்லை, அவர் இயேசுவில் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, அதாவது ஒன்றாக கூடி உள்ளவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, என் ஆவியால் நிரப்பப்பட்டதாக தங்களை அழைத்துக் கொள்கிறோருக்கும் கர்த்தர் உரைக்கிறதாவது. பாருங்கள், நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், நான் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுகின்ற உங்களுக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது, நீங்கள் என் ஜனமாய் இருந்தீர்கள், நான் உங்களை ஆசீர்வதித்தேன், நான் உங்களை அபிஷேகித்தேன், ஆனால் நீங்களோ ஒன்றாக கூடி
நான் உங்களுக்காக அனுப்பியுள்ள கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரனை புறக்கணித்தீர்கள். யாருங்க புறக்கணித்தார்கள்? இன்றைக்கு முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அவர் தேவனுடைய குமாரன். இரண்டாம் வரிகள் அதே தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றார். மறுபடியும் இவர்கள் 1963 இரண்டாவது வரிகளே வந்து மெசியாவாகிய ஏலோயுமாகிய பிரண்ணாமை இவர்கள் மறுபடியும் பாருங்கள் புறக்கணித்து விட்டார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையாக தேவன் இந்த கடைசி நாட்களில் வாசம் செய்திருக்கின்றார். அப்போ நீங்கள் கர்த்தருடைய தெய்வீக அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்றால் பேதுருவை போல நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டு கொள்வீர்கள். அதே அன்பு உங்களுக்குள் இல்லாமல் இருந்தால், பீலியோ சொல்லக்கூடிய மாம்ச பிரகாரமான அன்பு உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டீர்கள். கர்த்தருடைய வருகையை நீங்கள் கண்டு கொண்டிருக்க மாட்டீர்கள். பாருங்கள், அவரை நான் அனுப்புகையிலும் நான் உங்களை நியாயந்திருப்பேன். இந்த நாளிலும் இந்த மணி நேரத்திலும் உங்களுடைய வீடு பாழாக்கப்படும். ரட்சிப்பு இல்ல, சமாதானம் இல்ல, மீட்பு இல்ல, உங்களுக்கு பற்கடிப்பு தான், அக்கினியில தான் உங்கள் வீடு இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக கூவி அழைப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய செவி உங்களுக்கு செவி கொடுக்காது. பேதுரை போல இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் நீங்கள் காணாமல் இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. என்னதான் கத்தி கதறி அழுதாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது என்று தேவன் சொல்கிறார். ஏனெனில் நான் உங்களை அழைத்த போது அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், முதல் வரிகளை தேவன் எப்படியாக அவர் யூத ஜனங்கள் அழைத்தாரோ அவரை கண்டு கொள்ளாமல் அவரை விட்டு விட்டார்கள், புறக்கணித்து விட்டார். அதே போல இந்த கடைசி நாட்களில் மறுபடியும் தேவன் பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, நான் உங்களை அழைத்தேன், அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் எனக்கு ஒரு அந்நியனாக ஜனங்களாக இருப்பீர்கள். நான் நின்று பிசாசுகளை துரத்தி வியாதஸ்தரை சொஸ்தமாக்கி அப்பத்தை பிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை பெருக செய்த போதிலும் நீங்கள் இவன் பிசாசு பிடித்தன் என்று கூறின என் ஜனங்களைப் போலவே நீங்களும் ஆனீர்கள். பாருங்கள், முதல் வரியிலே இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு யூத ஜனங்கள் எப்படி செய்தார்களோ அதே போல இந்த கடைசி நாட்களில் புறஜாதியார்களும் பாருங்கள், இரண்டாவது வரிகளை வெளிப்பட்ட பிரண்ணாமக இயேசு கிறிஸ்து அவர்கள் மறுபடியும் 1963 அவர்கள் சிலுவையில் அறைந்து அவரை புறக்கணித்து விட்டார்கள். பாருங்கள், மேலும் அந்த பேரை வாசிக்கிறேன். ஏனெனில் நான் உங்களை அழைத்த போது அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் எனக்கு ஒரு அந்நியனாக ஜனங்களாக இருப்பீர்கள். நான் நின்று பிசாசுகளை துரத்தி வியாதஸ்தரை சுஸ்தமாக்கி அப்பத்தை பிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை பெருக செய்த போதிலும் நீங்கள் இவன் பிசாசு பிடித்தவன் என்று கூறின என் ஜனங்களைப் போலவே நீங்களும் ஆனீர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு காது கேட்கப்படுகிறதா? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பேதுருவை போல தேவன் உங்கள் காதுகளை தேவன் கேட்க வைப்பார். அதுதான் கர்த்தருடைய தெய்வீக அன்பு ஆகிய அபோகோ அன்பு. பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அவர் லபதிகா சபையின் கதவை தட்டி கொண்டிருந்தார். காது இருக்கிற பிள்ளைகள் சத்தத்தை கேட்ட உடனே தன் இருதயத்தின் கதவை திறந்து தன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய தெய்வீக அன்பாகி அபோகோ என்ன சொல்கிற அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக தன் இருதயத்தின் கதவை திறந்து வைத்தார்கள். கர்த்தர் அவர்களுக்குள் சென்று வாசம் செய்து, நான் என் பிதாவிற்குள்ள இருப்பது போலவே நீங்களும் நானும் கடைசி நாட்களில் ஒன்றாய் இருப்போம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர் தன் மணவாட்டியுடைய சரீரத்துக்குள்ளே தலைக்கல்லாக பொருந்தி கொண்டு மணவாட்டியும் மணவாளனும் ஒன்றாகி விட்டார்கள். அதுதான் தலைக்கல் பொருந்துவது. தலைக்கல் என்பது யார்? பாருங்கள், அது இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக பிரண்ணாம நின்று கொண்டிருக்கின்றார்.
இந்த வெளியேற பெற்ற வார்த்தை தான் மணவாட்டிக்கு போஜனமாக இருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு மணவாட்டிக்கு அது அபகோ என சொல்லக்கூடிய கர்த்தருடைய தெய்வீக அன்பாக இருக்கிறது. அந்த தெய்வீக அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? அந்த தெய்வீக அன்பை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டுகொள்வது தான் இன்றைக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தெய்வீக அன்பாக, அதுதான் இன்றைக்கு 16வது கட்டளையாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கின்றோம் பாருங்கள். நான் மேலும் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஏனெனில் நான் உங்களிடம் பேசுகிறேன். நான் உங்களிடம் என் ஊழியக்காரர்களை அனுப்புவேன். அவர்கள் உங்களை ஆஸ்வதிப்பார்கள். நீங்கள் என்னிடமாக சேர்க்கப்படுவீர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் பலமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மனிதருடைய சிந்தனைகளையும் மனிதருடைய வழிகளையும் உங்களிடமிருந்து அகற்றி போட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இது யாருங்க சொன்னா? கர்த்தர் உரைக்கிறதாவது. யாருக்கு? பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு அவர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிற செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது மேல் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆவி ஜனங்கள் மத்தியிலே இந்த பிரண்ணாம் யார் என்று தேவனே வெளிப்படுத்தி பேசினார். எப்படியாக சீனா மலையிலே அவர் இயேசு கிறிஸ்துவா நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் மத்தியிலே தேவன் வானத்திலிருந்து இந்த இயேசு யார் என்பதை அப்போஸ்தலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அவர் யோவானிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல இன்றைக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் அது சபைக்குள்ள சென்று தன் ஜனங்களுக்கு இந்த பிரண்ணாம் யார் என்பதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தி காண்பித்தார். இது எப்படிப்பட்ட வார்த்தை என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பேதுரை போல இருந்தால், நீங்கள் யோவானை போல இருந்தால், நீங்கள் பவுலோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்கள் நாத்தானுவேலை போல நீங்கள் இருப்பீர் என்றால், சமாரிய பெண்ணை போல கர்த்தர் உங்களை முன்குறிக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு சத்தம் உங்களிடத்திலே கடந்து வருகிறது. அதுதான் இன்றைக்கு 16வது கட்டளையாகி அன்பு. அதுதான் அகபோ என சொல்லக்கூடிய தேவனுடைய உண்மையான அன்பாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? அகபோ சொல்லக்கூடிய அன்பில் இருக்கின்றோமா? அல்லது பிலே சொல்லக்கூடிய மாம்ச பிரகாரமான அன்புக்குள்ள இருக்கின்றோமா? நீங்கள் அகபோ என சொல்லக்கூடிய தேவனுடைய தெய்வீக அன்புக்குள்ள நீங்கள் இருப்பீர் என்றால், இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை உங்களால் கண்டு கொள்ள முடியும். அது மனித ஞானத்திலே கண்டு கொள்ள முடியாது. சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே கண்டு கொள்ள முடியாது. பாரம்பரியத்திலே கண்டு கொள்ள முடியாது. பேதுருவை போல தனிப்பட்ட நபராக உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை உங்களுக்கு பேதுருவை போல தேவன் தனிப்பட்ட நபராகத்தான் வேத வார்த்தையின் மூலியமாக தேவன் உங்களை அடையாளப்படுத்துவார். அப்படி இன்றைக்கு நீங்கள் இவர்தான் ஏழையும், இவர்தான் கர்த்தர், இவர்தான் மெசியா என்று நீங்கள் கண்டு கொள்வீர் என்றால், அந்த கர்த்தருடைய தெய்வீக அன்பாகிய அகபு அன்பு கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வெளியேற பெற்ற அந்த 11வது கட்டளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் சபையிலே தான் பேசியதை ஜனங்கள் மத்தியிலே கேட்க வேண்டும் என்று அதை ரெக்கார்ட் செய்து அது வெளியேறப்பட்ட ஒரு சகோதரியின் மூலியமாக அச்சிடப்பட்டு இன்றைக்கு பாருங்கள், அது 11வது கட்டளையாக தேவன் பூமியில வைத்திருக்கின்றார். இது யாருக்காக? அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த வெளியேற பெற்ற 3வது வேதகாமத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார். ஆனால் அநேக ஜனங்கள் முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துவை எப்படி மறுதலித்தார்களோ அதே போல இன்றைக்கும் இந்த செய்தியை கூட அவர்கள் மறுதலிப்பார்கள். இது தவறு என்று கூட சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய தெய்வீக அன்பு உங்கள் மேலே தேவன் வைத்திருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்கள் பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள கர்த்தர் உங்களை உதவி செய்வாராக. தயவு செய்து இந்த பேராக்களையும் இந்த செய்திகளையும் எடுத்து நீங்கள் வாசித்து உங்கள் நித்திய ஜீவனை நரகத்துக்குள் செல்லாதபடிக்கு கர்த்தர் தம் இந்த வேத வார்த்தையின் மூலியமாக
சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான சபைகளிலிருந்து கர்த்தர் வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆபிரகாமை போல தனிப்பட்ட நபராக வைத்துக்கொண்டு இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இது கர்த்தருடைய வார்த்தை என்று கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவாராக. நீங்கள் பேதுருவை போல பசுத்தாவை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்ற கூடிய அந்த தெய்வீக அன்பை கர்த்தர் உங்களுக்குள் வைப்பாராக. நாம் இந்த கடைசி நாட்களில் இந்த அகபோ அன்பை பெற்றுக்கொள்ள நமக்கு கூடிய இந்த பீலியோ சொல்லக்கூடிய மாம்ச பிரகார அன்பை நீங்கள் தூக்கி வீசிவிட்டு கர்த்தருடைய தெய்வீக அன்புக்குள்ள நீங்கள் வாருங்கள். அப்பொழுதுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. அவரே உங்களை வழிநடத்தி பேதுரு போல, சமாரிய பெண்ணை போல, நாத்தான்வேலை போல அந்த கடைசி நாட்களிலே உலக சபை ஸ்தாபனம் அவர் என்ன சொன்னாலும் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று தேவன் சொல்கிறார். அதனால் நீங்கள் வார்த்தைக்கு திரும்புங்கள். காது உள்ளவன் கேட்க கடவன். முதல் வரிகளை எப்படியாக அவர்கள் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தார்களோ அதே போல இந்த கடைசி நாட்களில் புறஜாதிக்குள்ள எடுக்க வேண்டிய மனவாட்டியை தேவன் வருகின்ற பொழுது இந்த புறஜாதியார்களும் 1963 இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறிந்து விட்டார்கள். நீங்களும் அவரை அறிந்து விட்டீர்களா? இந்த செய்தியை விசுவாசிக்காத பிள்ளைகள், நீங்களும் அவரை அறிந்து விட்டீர்கள். யூதர்கள் செய்தது போலவே இந்த கடைசி நாட்களிலே 1963 ஆண்டிலே மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறிந்து விட்டதற்காக இது ஒரு அடையாளமாக ஆகிவிடும். தயவு செய்து இந்த செய்திகளை எடுத்து பேராக்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த யூடியூப்பின் சேனலிலே என்னுடைய நம்பரை நான் பதிவிட்டு இருக்கின்றேன். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை, புதைக்கப்பட்ட மறை பொருள்கள் அனைத்தையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்குள் அவருடைய தெய்வீக அன்பு ஆகிய அந்த அகபோ என சொல்கிற அன்பை தேவன் உங்களுக்குள் அளவில்லாமல் தேவன் வைப்பாராக. கர்த்தராகிய ஏலோயம் பிரண்ணாமுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஏலோயம் பிரண்ணாமுடைய அன்பு, கிருபை, சமாதானம், அவருடைய இரக்கம், அவருடைய தெய்வீக அன்பு என்றென்றும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் அளவில்லாமல் தேவன் இந்த விலையேறப்பெற்ற தெய்வீக அன்பை தருவாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.